ஹே கைஸ், நான் உங்கள் ஆகாஷ் விஜய். இன்னைக்கு எபிசோடில் நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளேவை எப்படி ஒரு ஃபார்மெட்டில் எழுதுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கலாம், என்னடா ஒரு ஃபிலிம் மேக்கிங் பற்றி பேசுகிற ஒரு சேனலில் கிட்டத்தட்ட 120 வீடியோஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவை எப்படி ஃபார்மெட்டில் எழுதுறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ பண்ணலே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்த்துருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. நாங்கள் இந்த ஃபார்மெட்டில் எழுதுறதுக்கான வீடியோவை பண்ணாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எப்படி எழுதுகிறோம் அப்படின்றத விட என்ன எழுதுகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம வந்து என்ன எழுதுகிறோம் அப்படின்றதுல தான் நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். பட் ஒரு லெவலில் நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியல, ஸ்க்ரீன் பிளேயோட ஃபார்மெட் சொல்லுங்கள் சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, அவங்களுக்காக ஒரு வீடியோ கொடுத்துருவோம். எப்பயுமே நீங்கள் கேட்குற வீடியோ தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை மட்டும் ஏன் தள்ளி போடுறோம், இதையும் பண்ணிடுவோம். இதே ஒரு விட்ட குறை தொட்ட குறையாக ஏன் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை வந்து நாங்கள் இன்றைக்கி பண்ணுறோம். இன்றைக்கி எபிசோடில் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் டாப் டு எண்டு நம்ம என்னென்னலாம் எழுதணும், ஒரு விஷயத்துக்கும் என்ன மீனிங், எப்படி வந்து நம்மளோட ஸ்டோரியை ஸ்க்ரீன் பிளேவாக நம்ம மாற்றி கன்வெர்ட் பண்ணி எழுதும் போது ஆட் பண்ண வேண்டிய எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட்ஸ் என்னவாக இருக்கும்னா, நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது, மொபைல் அப்ளிகேஷனாக இருந்தால் நான் என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நிறைய பேருக்கு இருக்க கேள்வியாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் செல்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், அது மொபைல்லையும் இருக்கும் சிஸ்டம்லேயும் இருக்கும். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம், பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு பிகினர் லெவலுக்கு அது வந்து ரொம்பவே வந்து மோர் தென் எனஃப் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ வந்து நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஸ்டூடியோ பைண்டரோட ஸ்க்ரீன் ரைட்டிங் சாஃப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுலேருந்து ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் அவைலபிளாக இருக்குது. ப்ரீமியமுக்கும் இருக்குது, அதே டைம் நீங்கள் அதாவது பெய்டு வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷன்லேயே அவங்க நிறைய விஷயங்கள் நமக்கு தராங்க. ஸ்டோரி போர்ட் கூட நம்மளால் வந்து அதிலே ரெடி பண்ண முடியுன்ற லெவலுக்கு நிறைய இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து பர்சனலாக வந்து ஸ்டூடியோ பைண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களால் வந்து ஃபோனில் நான் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதாவது ஸ்டூடியோ பைண்டர் யூஸ் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் வந்து சிஸ்டமில் இல்லை லேப்டாப்பில் தான் வர போகிறீங்க, அதில் தான் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடியோ பைண்டர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றதெல்லாம் பேச ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டேக் ஓகேன்ற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு புக்கு படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கணும் நம்மளோட ஸ்க்ரீன் பிளே. அதில் வந்து நம்மளோட கேரக்டர் வந்து என்ன இன்னர் தாட்ஸ் என்னெல்லாம் போகுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேல எழுதக்கூடாது. நம்ம ஸ்க்ரீனில் என்ன காட்ட போகிறோமோ அதை மட்டும் தான் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேல எழுதணும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்லக் லைன்ஸ் அப்படின்றது அதுக்கு பேர். ஸ்லக் லைன்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு உங்களோட படம் அந்த சீன் எந்த லொக்கேஷனில் நடக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டினோட் பண்ணணும். அதில் இன்டீரியர் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயா இல்லை எக்ஸ்டீரியர் அப்படின்னா வீட்டுக்கு வெளியேவா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர்னு போட்டு எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனையும் போட்டு டே நைட்டா இல்லை ஈவினிங்கா அப்படின்ற டைமையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இல்லை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து 5:15 நடக்குது 5:20 நடக்குது அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் டைமிங் இருந்தால் அந்த மாதிரியான டைமிங்கும் நீங்கள் டினோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆரம்பிக்கணும். இதுக்கு பேர் ஸ்லக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு வந்து கண்டினியூஸாக வரீங்க. ஒரு சீன் வந்து அப்படியே கண்டினியூஸாக நடக்குது, பட் ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் இருக்குது, சீன் நம்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூஸ் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னா மொமெண்ட்ஸ் லேட்டர், ஃபியூ செகண்ட்ஸ் லேட்டர், ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். இல்லை ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் நம்ம போக போகிறோம் அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது படிக்கிறவங்களுக்கு கிளியராக என்ன விஷயம் நடக்குது, எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் நடக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ இதுதான் ஸ்லக் லைனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஷன் லைன்ஸ். நீங்கள் ஸ்லக் லைன் எழுதினதுக்கப்புறமா கீழே உங்களோட கேரக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஆக்ஷனை வந்து நீங்கள் எழுதணும். இந்த ஆக்ஷனை எழுதும் போது நீங்கள் ரொம்ப முக்கியமாக மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேன்றது படத்தில் நடக்கிறத காட்டுற விஷயம் தானே தவிர ஒரு புக்கு படிக்கிற மாதிரி இருக்க கூடவே கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெகதீஷ் வந்து நம்மளோட துப்பாக்கி படத்தில் கையில் க்யூப்ஸ் வச்சு வந்து விளையாடிட்டு இருப்பார்ல, மாற்றி வந்து அதை சரி பண்ணிகிட்டு இருப்பார், அந்த ஆன்சர் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து அவர் மைண்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக நம்ம எழுதும் போது ஜெகதீஷ் உட்காந்து அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எழுதக்கூடாது. ஜெகதீஷ் உட்காந்துட்டு கையில் அந்த கியூபிக்ஸ் வச்சு அந்த கியூப்ஸ் வச்சு வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காருன்றது தான் நம்ம எழுதணும். அப்படி எழுதும் போது தான் நம்மளோட அந்த ஸ்கிரிப்டை படிக்கும் போது ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கும் நமக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ஸ் தேவைப்படுது, இதை எப்படி ஷூட் பண்ண போகிறோன்ற கிளாரிட்டி இருக்கும்.
ஒரு டேரக்டராக உங்களுக்கு வந்து அந்த இன்னர் தாட்ஸில் என்னெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்க்ரீன் பிளேல நீங்கள் எழுதக்கூடாது. அந்த கேரக்டர் என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த ஆக்ஷனை மட்டும் தான் நீங்கள் வந்து டினோட் பண்ணணும். அதில் நீங்கள் ரொம்ப கிளியராக வந்து அவங்க யூஸ் பண்ணுற ப்ராப்ஸு, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்கன்ற எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக எழுதும் போது உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. எல்லா விஷயங்களும் நீங்கள் கேட்குறதுலாம் முன்னாடியே வந்து அவைலபிளாக இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அங்கே போனோடனே ஐயோ இது வேணுமே அது வேணுமேன்ற அந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து நீங்கள் ஆளாகாமல் இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தை ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எழுத பாருங்க. அதே மாதிரி ஸ்கிரிப்டில் எதெல்லாம் கேபிட்டலில் எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. யூஸ்வலாக வந்து ஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத மட்டும் தான் வந்து கேபிட்டலில் எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரப்போகுது, இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம், இந்த இடத்துல கேமரா மூமெண்ட் ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் இருக்கணும், இப்படின்ற மாதிரியான விஷயத்துக்குலாம் நம்ம கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ரேண்டமாக வந்து அங்கங்கே கேபிட்டல் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு வந்து வேணுமோ, எதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறவங்க கண்ணுக்கு தெரியணுமோ அதெல்லாத்தையுமே வந்து இந்த கேபிட்டலில் எழுத பாருங்கள். அப்போ தான் அதை நமக்கு ஷூட்டிங்கில் அவைலபிளாக இருக்கிறதுக்கான வேலையை நம்ம இந்த ஸ்கிரிப்டை ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறோன்னா அவங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது கேரக்டர்ஸ் பேசுகிற டைலாக்ஸ். கேரக்டர் பேசுகிற டைலாக்ஸ் எழுதுறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். கேரக்டரோட நேம் எழுதி அவங்க பேசுகிற டைலாக்கை கீழே வந்து நீங்கள் எழுதிடலாம். இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் சாஃப்ட்வேரில் எழுதுறீங்க அப்படின்னும் போது அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கேரக்டரோட நேம்ஸ் எல்லாம் வந்து அவங்களே வந்து கேபிட்டலில் வந்து போட்டுருவாங்க. ஐ மீன் நீங்கள் டைப் பண்ணும்போதே அது கேரக்டரானு அவங்க கேட்பாங்க. கேரக்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து கேபிட்டலில் டைப் ஆகிடும். பட் நீங்கள் வந்து இப்போ ஒரு வேர்டில் வந்து எழுதுறீங்க, இல்லை கையில் வந்து எழுதுறீங்க, பென் வச்சு பேப்பர் பென்னு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கேரக்டர் நேமை வந்து கொஞ்சம் கேபிட்டல்லையும் அவங்க பேசுகிற டைலாக்கு கீழே வந்து அந்த டைலாக் என்னவோ அதை வந்து எழுத வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கேரக்டர் அண்ட் அவங்களோட டைலாக்ஸ் வந்து நீங்கள் எழுதுறது தான் வந்து டைலாக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அதை தாண்டி டைலாக்ஸில் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சிம்பிளானவே தான். சிலர் வந்து நடுவில் கேரக்டர் நேம் எழுதி அதுக்கு கீழே வந்து டைலாக் எழுதுவாங்க. சிலர் சைடில் வந்து கேரக்டர்ஸ் நேம் எழுதி அதுக்கப்புறம் டைலாக் எழுதுவாங்க. அது உங்களோட இஷ்டம், உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த டைலாக்ஸ் எழுதும் போது நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்றது கேரக்டர் பேசுகிற டைலாக்கை ஆடியன்ஸ்க்கு எப்படி கேட்க போகுது, அந்த விஷயத்த ஆடியன்ஸ் எப்படி ஹியர் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா சொல்கிற சரியாக புரியல அப்படின்னா, உங்களோட கேரக்டர் எழுதுறீங்களே அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து ப்ராக்கெட்டில் வந்து இதை எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாய்ஸ் ஓவரில் வரப்போகுது அப்படின்னா VO அப்படின்னு எழுதிக்கிட்டிங்கன்னா அது வாய்ஸ் ஓவரில் வரப்போகிற விஷயம் அப்படின்றது ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடும். இல்லை வாய்ஸ் ஓவரில் வரல, இது வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வருது. ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்னா கேரக்டரை வந்து ஃப்ரேமில் காட்ட மாட்டோம், பட் அந்த சவுண்ட் அந்த டைலாக் வந்து ஆடியன்ஸுக்கு கேட்கும் அப்படின்னா ஆஃப் ஸ்க்ரீன் OS அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த OS அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்பீக்கரில் கேட்க போகுது, ஒரு ஃபோனில் பேச போகிறாங்க அப்படின்னும் போது இன்டூ டிவைசஸ் ID அப்படின்னு நீங்கள் போடலாம். இல்லை இன்டூ டிவைசஸ்ன்னு ஃபுல்லாக கூட எழுதலாம். அப்படி போட்டிங்கன்னா டிவைஸில் இந்த சவுண்ட் வந்து கேட்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கால் 2 பேர் பேசுகிறாங்கன்னா ஒருத்தர் பேசுகிறத மட்டும் காட்டுறோம், இன்னொருத்தர் பேசுகிறது ஃபோனில் கேட்க போகுது அப்படின்னா இன்டூ டிவைசஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதி அந்த டைலாக்ஸை வந்து எழுதினீங்கன்னா படிக்கிறவங்களுக்கு அதை வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று வந்து ப்ரீ லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சீனுக்கான டைலாக்கை இந்த சீனோட எண்டிங்லேயே வந்து அந்த டைலாக் வந்து இங்கே ஆரம்பிச்சிடும். ப்ரீ லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து PLன்னு போடலாம், இல்லை ப்ரீ லேப்னு போட்டு அந்த டைலாக்கை வந்து நீங்கள் ப்ரீ லேப்னு போட்டு எழுதலாம். ஸோ இதெல்லாத்துக்குமே பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்றது பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு அந்த டைலாக் எப்படி போய் கேட்குது, எப்படி அவங்க அதை கேட்க போகிறாங்க அப்படின்றது தான் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ். அதுக்கு அடுத்தது பேராந்தெட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேராந்தெட்டிக்கல்ஸ் அப்படின்றது அந்த கேரக்டர் அந்த டைலாக்கை எப்படி பேச போகிறாங்க அப்படின்றதுக்கு நேம் வந்து பேராந்தெட்டிக்கல்ஸ். எக்ஸ்டென்ஷனையும் இதையும் நீங்கள் குழப்பிக்க கூடாது. எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்றது ஆடியன்ஸ் எப்படி அந்த டைலாக்கை கேட்க போகிறாங்க அப்படின்றது எக்ஸ்டென்ஷன். பேராந்தெட்டிக்கல்ஸ் அப்படின்றத அந்த கேரக்டர் அந்த டைலாக்கை எப்படி பேச போகிறாங்க, கோவமாக பேச போகிறாங்களா, சோகமாக பேச போகிறாங்களா, கத்தி பேச போகிறாங்களா, சைலண்டாக பேச போகிறாங்களா, இல்லை எதனா ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே பேச போகிறாங்களா, இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணுறத பேராந்தெட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அந்த கேரக்டர் எழுதி அந்த கேரக்டருக்கு கீழே சைடில் எழுதினீங்கன்னா அது எக்ஸ்டென்ஷன், கீழே எழுதிங்கன்னா அதை பேராந்தெட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த டைலாக் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்கெட்டில் எழுதிக்கிட்டிங்கன்னா அந்த கேரக்டர் வந்து இதை பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்து டைலாக்கை பேசணும், இல்லை எக்ஸ்ட்ரீம்லி சேட்னா ரொம்ப சேடாக வந்து பேசணும், இப்படின்ற மாதிரி என்ன வேணாலுமே நீங்கள் எழுதலாம். பட் அந்த கேரக்டர் எப்படி அந்த டைலாக்கை பேச போகிறாங்க அப்படின்றது தான் பேராந்தெட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து கேரக்டருக்கு கீழே நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதணும்.
அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்படின்றது ஒரு எடிட்டர் ஒரு சீனுக்கு இன்னொரு சீனு எப்படி கட் பண்ண போறாரு, எப்படி எடிட் பண்ண போறாரு அப்படின்றது தான் வந்து டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்சிஷனை எங்கே எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து எழுதுவாங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கட் டு அப்படின்னா வந்து கட் பண்ணி அந்த சீனுக்கு போகிறத கட் டு அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்ச் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்ச் கட் அப்படின்னா வந்து இந்த ஃப்ரேமில் இருக்கிற மாதிரியே ஒரு விஷயத்தை வந்து அப்படியே அடுத்த ஃப்ரேமில் வந்து ஆரம்பிப்பாங்க. இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதை வந்து மேட்ச் கட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் எதனா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து போட ட்ரை பண்ணுறோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். நீங்களே நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, பட் அதுக்கு பேர் இதுன்னு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து மேட்ச் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இன்டர் கட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்டர் கட் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபோன் கால் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 2 லொக்கேஷன்லாம் நடக்கும். ஃபோன் கால்னு எடுத்துக்கிறோம்னா இந்த 2 லொக்கேஷனையும் மாற்றி காட்ட போகிறோம் அப்படின்னா இன்டர் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை வந்து மாற்றி காட்டுறோம்ல, ஒரு டைலாக் இந்த கேரக்டர் பேசும், ஒரு டைலாக் அந்த கேரக்டர் பேசும். ஸோ அப்படி காட்டும் போது இன்டர் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து டிசால்வ் டு அப்படின்னு ஒன்று இருக்குது. டிசால்வ் அப்படின்றது அப்படியே கரைஞ்சி இன்னொரு சீனாக வந்து வர்றது. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். வீடியோஸில் நாங்கள் காட்டுறது இப்போ நான் சொல்கிறதுல புரியறதை விட கட் அப்படின்னா அப்படியே கட் ஆகி போகிறது, டிசால்வ் அப்படின்னா அப்படியே கரைஞ்சி வந்து அடுத்த சீன் வந்து வர்றத டிசால்வ் டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிரான்சிஷன்ஸாக வந்து நீங்கள் எழுதுவீங்க. உங்களோட ஸ்கிரிப்டில் ஸ்க்ரீன் பிளேல ரைட் சைடில் நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டில் இருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வந்து எழுதிடலாம். இதுதான் வந்து ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட். இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மாண்டேஜை வந்து நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்க. மாண்டேஜ் வந்து உங்கள் சீனில் இருக்குது அப்படின்னா பிகின் மாண்டேஜ் இல்லை மாண்டேஜ் பிகின்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதி அந்த மாண்டேஜில் நீங்கள் என்னென்னலாம் காட்ட போகிறீங்க. மாண்டேஜில் டைலாக்ஸ் வந்து பெருசாக இருக்காது, முக்கால்வாசி டைலாக்ஸே இருக்காது. அப்போ வந்து எந்த லொக்கேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது இருக்க போகுது. ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் லொக்கேஷன், அதுக்கப்புறம் டே நைட்டா, அதுக்கப்புறம் அங்கே அந்த கேரக்டர் என்ன பண்ணுறாங்க இப்படின்ற மாதிரி ஒரு உங்கள் மாண்டேஜில் மொத்தம் ஒரு 7 லொக்கேஷன் வருதுன்னா அது எழுதிட்டு அதுக்கப்புறம் மாண்டேஜ் எண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மாண்டேஜ்க்கான விஷயம் வந்து அதுக்குள்ளே கவர் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து ஒரு சாங் வரப்போகுது, ஒரு லிரிக்ஸ் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் அதையுமே கூட வந்து உங்களோட ஸ்கிரிப்ட்லேயே நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளேலே வந்து எழுத ட்ரை பண்ணலாம். சிலர் எழுதுவாங்க, சிலர் வந்து சாங் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. அதெல்லாமே அப் டு யூ, உங்களோட டிசிஷன் தான். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, சிலர் எழுதுவாங்க சிலர் விட்டுருவாங்கன்றதுல ஆங்கிள்ஸும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிலர் வந்து க்ளோஸ்அப், மீடியம், வைடு அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேசிக் லெவல் ஸ்கிரிப்ட்லேயே வந்து எழுத ட்ரை பண்ணுவாங்க. சிலர் வந்து எழுத மாட்டாங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம், என்ன ஒரு தடவை ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்கிறேன், ஒரு தடவை ஸ்கிரிப்ட்னு சொல்கிறேன், எதுடா கரெக்ட் அப்படின்னா நீங்கள் எப்படினாலும் சொல்லிக்கலாம். என்ன நான் சொன்னாலும் உங்களுக்கு அந்த விஷயம் புரியுதில்லை நான் எதை சொல்ல வரேன்ட்டு. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சால் போதும். பேரை வந்து பெருசாக வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. அது இன்டர்சேஞ்சபிளாக நம்ம மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள். இப்போது இதை தாண்டி எனக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ் பிரிக்கணும், ஆர்டிஸ்ட் பிரிக்கணும் அப்படின்னா அதை வந்து ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடியோ பைண்டரில் நிறைய அவங்களே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் எப்படி வந்து பிரேக் டவுன் பண்ணுறது, இந்த ஆர்டிஸ்ட் எந்தெந்த சீனுக்கு வேணும், இந்த லொக்கேஷன் என்னைக்கு வேணும், எத்தனை சீனுக்கு இந்த லொக்கேஷன் தேவைப்படுது, இந்த ஷார்ட் வந்து எப்போ தேவைப்படுது, இந்த லென்ஸ் எங்கெங்கே தேவைப்படுது, இப்படின்றத முதற்கொண்டு ரொம்ப நீங்கள் வந்து ப்ரிசைஸாக வந்து உங்களால் பிரேக் டவுன் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னது பேசிக்காக நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு ஆர்டிஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இதை படிக்கும் போது அவங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிடும். ஸோ இதை தாண்டி இருக்கக்கூடிய இன்னும் பல விஷயங்கள் ப்ரொடக்ஷன் பிரேக் டவுனில் எப்படி வந்து ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபியூச்சரில் வேறு என்னென்ன ஃபிலிம் மேக்கிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது எந்த விதத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு தப்பான டிசிஷனாக இருக்கவே இருக்காது. ஏன்னா நிறைய ஃபிலிம் மேக்கிங் பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் வரதான் போகுது, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ மறக்காமல் டேக் ஓகேன்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா, பை பை, see you all in the next video.